நன்றி ராஜா, அந்த நல்ல வேலைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையின் தேவன் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாகிய கர்த்தர், இந்த மாதத்தின் வாக்கு தத்தத்தின்படி தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொன்ன வார்த்தையின்படி எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறபடி நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கும்படியாக எங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற செய்திகளுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஐயா, இந்த ஆராதனை ஒரு விசேஷித்த ஆராதனையாய் தேவரீர் பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் வாங்க ஆண்டவரே, இந்த ஆராதனையில் நீங்கள் எங்களை வழிநடத்தும்படியாக உமது கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஜீவபலியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து செய்யத்தக்க வண்ணமாக அதுவே புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி எங்களை ஆண்டவரை தாழ்த்தி உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆராதனை விசேஷித்த ஆராதனையாய் மாத்திரமல்ல, வரக்கூடிய மக்கள் எல்லாரையும் ஏற்ற வேளையிலே வந்து இந்த ஆராதனையிலே பங்கு பெற கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சவிக்க எங்கள் போதகருக்கு இந்த நாளையிலே கொடுத்த நல்ல செய்திக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு புதிய செய்தியை நாங்கள் கேட்க இருக்கிறோம். எங்கள் உள்ளத்தை நாங்கள் பக்குவப்படுத்தி அந்த வார்த்தைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கவனமாக கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று இந்த வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு பகுதியிலேயும் தேவ கிருபை அதிகமாய் தாங்கி எங்களை வழிநடத்த வேண்டும் என்று இந்த வேளையில் ஜெபிக்கிறேன். இந்த ஆராதனை உமக்கு என்று ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுத்து உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற பரிசுத்த நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஒரு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா, பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. சொல்லுவோமா, ஒரு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா, பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. மனதார வாழ வைப்பாம், பரலோகம் செத்திடுவாம், மனதார வாழ வைப்பாம், பரலோகம் செத்திடுவாம். துதியும் கனமும் மகிமை செலுத்தி பாடிக்கொண்டாடு, துதியும் கனமும் மகிமை செலுத்தி பாடிக்கொண்டாடு. வந்தவரும் இவரே, பாவங்கள் சாபங்கள் மன்னித்தவர் இவரே. மணிக்கூட மீட்புக்காய் வந்தவரும் இவரே, பாவங்கள் சாபங்கள் மன்னித்தவர் இவரே. பரலோக வாசலை திறந்தவர் இவரே, நித்திய ஜீவனை தந்தவரும் இவரே. பரலோக வாசலை திறந்தவர் இவரே, நித்திய ஜீவனை தந்தவரும் இவரே. துதியும் கனமும் மகிமை செலுத்தி பாடிக்கொண்டாடு, சேர்ந்து துதியும் கனமும் மகிமை செலுத்தி பாடிக்கொண்டாடு. ஒரு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா, பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. சொல்லுவோமா, ஒரு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா, பரிசுத்தரின் பாவத்திலே அர்ப்பணிப்போமா. மனதார வாழ வைப்பான், பரலோகம் சேர்த்திடுவான். மனதார வாழ வைப்பான், பரலோகம் சேர்த்திடுவான். துதியும் கனமும் மகிமை செலுத்தி பாடிக்கொண்டாடு, துதியும் கனமும் மகிமை செலுத்தி பாடிக்கொண்டாடு. இந்த உலகத்தில் வந்த மெய்யான ஒளியான இயேசுவை உயர்த்தி பாடுவோமா.
உலகத்தில் வந்துதித்த மெய்யான ஒளியே, நீதியின் சூரியனம் இந்த வரும் இவரே. உலகத்தில் வந்துதித்த மெய்யான ஒளியே, நீதியின் சூரியனாய் வந்தவரும் இவரே. பாவ இருளை நீக்கியவர் இவரே, பரிசுத்த வாழ்க்கை தந்தவரும் இவரே. பாவ இருளை நீக்கியவர் இவரே, பரிசுத்த வாழ்க்கையில் தந்தவரும் இவரே. துதியும் கனமும் மகிமை செலுத்தி பாடிக்கொண்டாடு. எல்லாரும் சேர்ந்து துதியும் கனமும் மகிமை செலுத்தி பாடிக்கொண்டாடு. ஒரு கோடி சொத்திரங்கள் ஏறெடுப்போமா, பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. எல்லாரும் சேர்ந்து ஒரு கோடி சொத்திரங்கள் ஏறெடுப்போமா, பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. மனதார வாழ வைப்பான், பரலோகம் சேர்த்திடுவான். இயேசு மனதார வாழ வைப்பான், உன்னை பரலோகம் சேர்த்திடுவான். துதியும் கனமும் மகிமை செலுத்தி பாடிக்கொண்டாடு. கரங்களை தட்டி துதியும் கனமும் மகிமை செலுத்தி பாடிக்கொண்டாடு. சேர்ந்து துதியும் கனமும் மகிமை செலுத்தி பாடிக்கொண்டாடு. ஓ துதியும் கனமும் மகிமை செலுத்தி பாடிக்கொண்டாடு. கரங்களை தட்டி அந்த தேவனை மகிமை செலுத்துவோமா. நம்மை மனதார வாழ வைப்பவர் மகிமையின் தேவன் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் அவரை ஆராதிக்க இன்னும் உற்சாகமா இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லோடு கூட சேர்ந்து அந்த தேவனுடைய நாமத்தை சொல்லி நாம் பாட போகிறோம். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள். ஹல்லேலூயா. நம்மை சுகப்படுத்தும் போதெல்லாம் அவருக்கு ஒரு நாமம் சொல்லுங்க. நன்றி சொல்லி அவருடைய நாமத்தை உயர்த்துங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு புதிய வழியை திறப்பார். ஹல்லேலூயா. அவர் இல்லாதவைகளை இருக்கிறதை போல் அழைக்கிற தேவன். உங்களுக்கு எந்த இல்லையோ இப்ப நீங்க வர்ஷிப் பண்ணும் போதே பாஸ்டர் சொன்னதுபடி it is going to be a miracle worship. You believe and you create the faith inside you. உங்களுக்குள்ளாக ஒரு விசுவாசத்தை உண்டு பண்ணி நான் ஆராதித்து முடிக்கும் பொழுதே இல்லாதவைகளை உருவாக்குகிற தேவன் உருவாக்கி விடுவார். ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தால், இன்னும் கேட்கலையே, நல்ல சத்தமா விசுவாசித்தால். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? இந்த நாள் வார்த்தையை எத்தனை பேர் விசுவாசித்திருக்கிறீங்க? சத்தமா ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. இது ஒரு விசுவாசத்தின் ஆராதனையாய் ஆண்டவருடைய விசுவாசத்தை ஆண்டவருக்கு நீங்க காமிங்க. 100க்கு அதிபதி விசுவாசத்தை காமித்த போது மிராக்கல் நடந்தது. இன்னைக்கு நீங்க விசுவாசத்தோட ஆராதிக்கும் போது இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற தேவன் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள். சொல்லுங்களேன். அதில் எதை சொல்லி பாடிடுவே? என் கர்த்தாதி கர்த்த செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவே. ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து உற்சாகமா. Yes, our God is a risen God who is here right now. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே? Wonderful. கர்த்தாவே கர்த்த செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே? கர்த்தாவே கர்த்த செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், இயேசுவே, யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே? கர்த்தாவே கர்த்த
கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவேன். அவர் எல்லோகி எங்கும் நிறைந்திருக்கிற தேவன் நம்மை வழி நடத்துவார். எல்லோகிக்கு அல்லேலூயா, என்னை நீரை கண்டீரையா, எங்கமெல்லாம் தீர்த்தீரையா. சொல்லுங்களேன். தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. எல்லோகிக்கு அல்லேலூயா, என்னை நீரை கண்டீரையா, எங்கமெல்லாம் தீர்த்தீரையா. சொல்லுவோமா. தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் தாகமெல்லாம் தீர்த்தீரையா. ஏகோவா ஷாலோம், ஏகோவா ஷாலோம், ஏகோவா ஷம்மா, ஏகோவா ரூவா, ஏகோவா ரப்பா, ஏகோவா ஷாலோம், ஏகோவா ஷம்மா, ஏகோவா ரூவா, ஏகோவா ரப்பா. ஏகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் ஏது சொல்லி பாடிடுவேன். கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவேன். அவர் எல் ஷடாயா, நம்மை தாங்கி நடத்துகிற தேவன். நம்முடைய தேவைகள் அனைத்தையும் எபினேசரா என்று வழி நடத்துவார். இதை விசுவாசித்து பாடுவோமா. எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. சொல்லுங்களேன். எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனா என்னை என்றும் தாங்குவீங்க. எல்லாரும் வாய்களை திறந்து. எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனா என்னை என்றும் நடத்தினீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனா என்னை என்றும் தாங்குவீங்க. எல்லா கரங்களை உயர்த்தி. ஏகோவா ஷாலோம், ஏகோவா ஷம்மா, ஜீசஸ், ஏகோவா ரூவா, ஏகோவா ரப்பா, ஏகோவா ஷாலோம், ஏகோவா ஷம்மா, ஏகோவா ரூவா, ஏகோவா ரப்பா. ஏகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் ஏது சொல்லி பாடிடுவேன். உம்மை பாடுவேன். கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவேன். எல்லா கரங்களும் சேர்ந்து தட்டுவோமா. ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா, உன் கண்களை ஏறெடுத்து அந்த வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரை மகிமைப்படுத்தி பாட போகிறோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா, என் கண்களை. எத்தனை பேர் சொல்ல முடியும் என்னோடு. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா, என் கண்களை ஏறெடுப்பேன். மறுபடியும் சொல்லுமா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா, என் கண்களை ஏறெடுப்பேன். ஒரு விசையாய். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா, என் கண்களை ஏறெடுப்பே. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே, வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே. கரங்களை உயர்த்தி. எண்ணிக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. நன்மைகள் வருவே, என் கண்கள் ஏறே. எல்லா கரங்களை உயர்த்தி. என்னை கடங்கா நன்மைகள் வருவே, என் கண்கள் ஏசுவே. என்னை கடங்கா நன்மைகள் வருவே, என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா, என் கண்களை ஏறெடுப்பே. விசுவாச கண்களை. ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா, என் கண்களை ஏறெடுப்பே. உங்க விசுவாசத்தோடு அந்த ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஆண்டவரே, இல்லாதவைகளை இருக்கிறதுன்னு சொல்லி இருக்கிறீங்க. ஒரு புதிய வழியை எங்களுக்கு உண்டாக்குங்க. நாங்க ஆராதிக்கும் பொழுது எங்கள் பாரங்கள் எங்களை விட்டு நீங்கட்டும்.
எங்க கட்டுகள் எங்களை விட்டு நீங்கட்டும். குடும்பத்தில் ஆசீர்வாத வாய்க்கால் புரண்டு ஓடட்டும் அப்பா. மலைகள் பெயர்ந்தகன்றிடினோம், நிலை மாறி புவி அகன்றிடினோம். மலைகள் பெயர்ந்தகன்றிடினோம், சொல்லுங்க. நிலை மாறி புவி அகன்றிடினோம். கரங்களை உயர்த்தி மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கு அவர் இயேசுவே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கு அவர் இயேசு மாத்திரமே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கு அவரே. எல்லா வாய்களையும் திறந்து மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கு அவரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். சொல்லுங்க. வலப்பக்கத்தின் நிழல் அவரே, வழுவாமல் காப்பவர் அவர். உங்க சத்தத்தை உயர்த்தி இயேசுவே வழுவாமல் காப்பவர் அவரே. சொல்லுங்க. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தா இயேசு என்னோடு இருக்கிறார். சத்தத்தை உயர்த்தி அவர் என்னோடு இருக்கையிலே சூரியன் பகலில் சேதப்படுத்த முடியாது. எந்த தீங்கும் உங்களை அணுகுவதில்லை. ஆமென். சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை விசுவாசத்தோடு. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை எடுப்பேன். நீங்க இப்ப விசுவாசித்து சொல்ல போறீங்க. என் தீங்கும் என்னை அணுகாது, என் ஆத்துமாவை காக்கிற தேவன் என்னோடு இருக்கிறார். நீ விசுவாசத்தினாலே இந்த ஆராதனை செய்தாய். இந்த வாரத்திலே தேவனுடைய மகிமை உங்கள் குடும்பங்களிலே பார்ப்பீர்கள். விசுவாசத்துல சொல்லுங்க. எந்த தீங்கும் எங்களை அணுகுவதில்லை. என் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். என் கர்த்தர் ரட்சிப்பின் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். என்னை விடுதலை ஆக்குகிறவர் அவரே என்று சொல்லி ஆராதனை செய்வோமா? தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் நல் தேவன். சொல்லுவோமா? தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் நல் தேவன். சொல்லுங்க. பொகையும் மரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலா. பொகையும் மரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை எல்லாரும் சேர்ந்து. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பே. அவரை பார்த்து கர்த்தாவே தேவர்கள் உமக்கொப்பானவர் யார்? சபையாராய் ஆராதிப்போமா? வானத்திலும் பூமியிலும் பெரிய தேவன் அவர் ஒருவரே. உமக்கொப்பானவர். Lord Jesus, we worship you. கர்த்தாவே தேவர்கள் உமக்கொப்பானவர் யார்? We love you Lord. வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர். ரெண்டு கரங்களை உயர்த்தி உமக்கொப்பானவர் யார்? இயேசுவே. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர். இயேசுவே. வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீ பிளந்து உன்னன் ஜனங்களை நடத்தி சென்றீர். அதிசயமானவரே. செங்கடலை நீ பிளந்து உன்னன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீ நல்லவர்
சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். சொல்லுங்களேன், நீ நல்லவர் வல்லவர் என்றும் வாக்கு. எல்லா கரங்களை அசைத்து உமக்கு பாடுவர். We lift your name, Jesus. உமக்கு பாடுவர் யார் நாமத்தை போல. உமக்கு பாடுவர் யார் வானத்திலோ பூமியிலோ. உமக்கு பாடுவர் யார் இயேசுவே. வானத்திலோ பூமியிலோ உமக்கு பாடுவர் யார். அவர் கண்மலையை பிளந்து நம்முடைய ஜனங்களின் தாகத்தை தீர்த்த தேவன். இந்த நாளில் உங்களுடைய தாகத்தை தீர்க்க அந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். அவரை கரங்களை உயர்த்தி ஆராதித்து ஒவ்வொரு நாமத்தை மேம்படுத்துவோமா. கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தி. கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தி. உம் நாமம் அதிசயம் இன்றும் அற்புதம் செய்திடுவீர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உம் நாமம் அதிசயம் இன்றும் அற்புதம் செய்திடுவீர். கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், உமக்கு பாடுவர் யாரும் இல்லையே இயேசுவே. உமக்கு பாடுவர் யாரும் இல்லப்பா. உமக்கு பாடுவர் யார் இல்லாவிலோடு. உமக்கு பாடுவர் யார் வானத்திலோ பூமியிலோ. உமக்கு பாடுவர் இயேசுவே. வானத்திலோ பூமியிலோ உமக்கு பாடுவர் யார். அவர் ஒப்பானவர் இந்த பூமியில யாரும் இல்லை என்று சொல்லியிருக்கிறது. அந்த ஒப்பல்லாத அந்த தேவனை அவர் நல்லவர் என்று சொல்லி அவருடைய பிரகாரங்களில் நுழைய போகிறோம். அவருடைய வாசலில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசிங்க என்று சொன்ன வசனத்தின்படி கர்த்தர் நல்லவர்னு எல்லாம் அறிக்கை செய்ய போகிறோம். நீங்க அறிக்கை செய்யும் பொழுது கர்த்தர் மகத்துவமான காரியங்களை செய்ய போகிறார். கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே. சபையாரார் எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா, கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே. இன்னும் சத்தத்தை உயர்த்தி கர்த்தர் நல்லவர்னு சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே. Love you Jesus. கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே. One more time. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே. எல்லாருடைய வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவோமா, கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே. எஸ், கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே. பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுதே. சொல்லுவோம், பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுதே. கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே. His grace is sufficient for us. கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்தார், பரிசுத்த ஸ்தலத்தில் நாம் கூடினார். கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்தார், பரிசுத்த ஸ்தலத்தில் நாம் கூடினார். அபிஷேகத்தால் நம்மை நிரப்பிடுவார், மகிமையினால் நம்மை மூடிடுவார். சொல்லுங்க, அபிஷேகத்தால் நம்மை நிரப்பிடுவார், மகிமையினால் நம்மை மூடிடுவார். பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுதே. சபைகளிலே பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுதே.
நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. எல்லாரும் சத்தத்தை உயர்த்து, நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. வாயில திறந்து அந்நிய பாஷையில் அந்நிய பாஷைகள் அவர் தந்திடுவார். அக்கினிமயமாய் நம்மை மாற்றுகிற தேவன், நம்முடைய நுகங்களை முறிக்கிறவர், உங்கள் கட்டுகளை அறுக்கிறவர். வாய்களை திறந்த அந்நிய பாஷையில் இப்பொழுது ஒரு அக்கினியின் மேகம், ஒரு பிளவிண்ட நாவு எங்கள் சபைகளிலே இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும். Pour out your power, Jesus. அந்நிய பாஷைகள் தந்திடுவார், அக்கினி அபிஷேகம் ஊற்றிடுவார். கேளுங்களேன், அந்நிய பாஷைகள் தந்திடுவார், அக்கினி அபிஷேகம் ஊற்றிடுவார். வரங்களினால் நம்மை நிரப்பிடுவார், ஆயுதமாய் நம்மை மாற்றிடுவார். விசுவாசித்து வரங்களினால் நம்மை நிரப்பிடுவார், ஆயுதமாய் நம்மை மாற்றிடுவார். பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுதே. ஒரு அக்கினி நாவு ஒவ்வொரு மேலும் right now pour out your spirit Jesus. பரலோகம் பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுதே. ஒவ்வொரு மேலும் பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுதே. Pour out Lord, பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை. ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க பரலோகத்தின் மகிமையை, அந்த அபிஷேகத்தை, அயலுகங்களை முறிக்கிற அபிஷேகத்தை. ஒவ்வொரு பாத்திரம் நிரம்பி வழிகிற ஒரு அபிஷேகம். இப்பொழுது 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 pour out your spirit Jesus. பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுதே. பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுதே. எல்லா கரங்களை தட்டி அந்த அபிஷேகத்தை, இன்னும் அபிஷேகத்தை, ஒரு புதிய விடுதலை ஓமை துதிக்கும் பொழுது என்று நீ தந்ததற்காக நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. We love you Lord. தேவ பிரசன்னம் எங்களை மூடட்டும் அப்பா. ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக முகமுகமாய் தரிசிக்கிற ஒரு அனுபவத்தை இப்பொழுது எங்களுக்கு தாருங்க. We love you so much. எங்களை ஆளுகை செய்கிற எங்கள் பரிகாரியம் உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை மூடுங்கப்பா. எல்லாரும் வாய்களை திறந்த அந்நிய பாஷையில் ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. This is the heaven language. Right now you are standing in the presence of the Lord. The heaven is open. The God Almighty is sat on the throne room. Just worship Him in your tongues. Rima Shanduri, Rima Malaradiandoro, Oh Hodariama Shandala Variandoro, Hodiandoro Lari, Oh Alage, Iralakanabare, Enesube. பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. Right now தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில்
பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. நம்மை வழி நடத்துகிறதே அவருடைய சமூகம் நம்மளுக்கு முன்பாக செல்லுகிறது. அவருடைய பிரசன்னத்திலே ஒரு தேவ ஆறுதல் உங்கள் இருதயங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. சமாதான தாபங்களிலே உன்னை தங்கியிருக்க பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் உன்னை சமாதானத்தோடு பாதுகாக்கிறவர். சமாதான காரணர் நம் மத்தியிலே இறங்கி வந்து கொண்டிருக்கிறார். He's touching many souls right now. அவருடைய பிரசன்னத்திலே தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார். தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார். தேவனின் மகிமை நம்மை எல்லாம் சுத்த ஸ்தலத்தில் மூடுதே. சாலமோன் தேவாலயத்தை நிரப்பின மகிமை எங்கள் தேவாலயங்களை நிரப்பட்டும் அப்பா. ஓ நிரப்பட்டும் டாடி, நன்மையால் நிரப்பட்டும். ஸ்தலத்தில் மூடுதே தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. Yes, Jesus. தேவ பிரசன்னமே மகிமை இறங்கியே. The heavenly glory is coming down. We thank you, Jesus. நமஸ்காந்துரிவா. ஓ அற்புதம் செய்கிற தேவன். அவர் நாமம் யெகோவா ரஃபா. அந்த ரஃபாவின் நாமத்தினால் சுகம் உண்டாகி கொண்டிருக்கிறது. கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளே அவருடைய மகிமை இறங்கி மூடிக்கொண்டிருக்கிறது. ஒரு பாபா சாந்தரி. ஓ ஜீசஸ். ஓ ஃபாதர். ஹோலி. ஹalleluya. Hallelujah, 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 hallelujah. We worship you, Lord. Hallelujah, hallelujah. We worship you. Hallelujah. Let's just worship the Lord, the King of Kings. Is here right now. Hallelujah, 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 hallelujah. We worship you, Lord. Hallelujah, hallelujah. Kintalumbugalaa சுகமாக்குவே என்றவர் நீதானே செய்யா. யாதி இருக்கிற இடத்துல கரங்களை வைத்து சொல்லு. தழும்புகளா இயேசுவே சுகமாக்குவே என்றவர் நீதானே செய்யா. இன்னும் ஒரு விஷயம், என் தழும்புகளால், என் தழும்புகளா. Yes, the healing is happening right now. என்றவர் நீதானே செய்யா. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. See the eyes of faith. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ரெண்டு கரங்களை உயர்த்தி Hallelujah, Hallelujah. We worship you, Lord Jesus. Hallelujah. The heavenly ghost is coming down. Hallelujah,
Hallelujah. We adore your name. Hallelujah. The King of Kings, the miraculous Lord. Oh, heal them right now, Jesus. The person who are watching right now, let them be healed right now in Jesus' name. Oh, we worship you, Lord. Hallelujah. 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 ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. எல்லாரும் அவரை மகிமைப்படுத்தி தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. எல்லா வாய்களையும் திறந்து தூயரே 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 சர்வ வல்லவரே சர்வ வல்லவர் நீரே. மாத்திரரே துதி உமக்கே நீரே தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. Holy, holy, you are Lord God Almighty. Worship the King. Holy, holy is the Lamb. Holy, holy Jesus. You are Lord God Almighty. What is the Lamb, Jesus? What is the Lamb? You are holy, holy. You are Lord God Almighty. Holy, holy, holy. We worship you, Lord Father. We give you all honor and mighty, Lord. Let your name be glorified above all names. What is a Lamb? What is a Lamb? You are holy. Just lift your voice and sing with me. Hallelujah. It's the heavenly chorus is singing along with you. காலம் என்னும் சட்டத்தை விசுவாசம் என்னும் சட்டம் மேற்கொள்ளும். பாகம் 4. இந்த விசுவாசம் என்னும் சட்டம் சேதாரமில்லாத பத்தரை மாத்து தங்கமான நாணயமான ஒரு சப்ஜெக்ட். ஆகவே அதிலே 4வது பாகத்தை பேசுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வசனம் சொல்லுகிறது.
ஆகவே உலகத்தில் நோய், பிரச்சனை, ஆக்சிடென்ட், பூமி அதிர்ச்சி, இதெல்லாம் உலகம். அப்போஸ்தலர்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஒரு இடத்தில் பிரசங்கம் பண்ண வந்தா அவங்கள பார்த்து என்ன சொல்லுவாங்க? உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள். உலகத்தை கலக்குகிறவர்கள். காஃபி வச்சிருக்கீங்க, அதில் சுகரை போடுறீங்க, கலக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் கொடுன்னா அந்த டம்ளரோட சின்ன டீஸ்பூன் கொடுத்தானா நீங்கள் எப்படி அதை கலக்க முடியும்? அதை கலக்கணுமானா அந்த டீஸ்பூன் ஷுட் பி பிக்கர் தேன் த டம்ளர். நம்மலாம் சாதாரணமான ஆட்கள் இல்லை. எபிரேயர் 11:3. விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். உலகம் முழுவதும் தேவனின் சொல்லால் உருவாக்கப்பட்டது என்றும் காணப்படாதவை கொண்டு காணப்படுகிற உலகத்தின் பொருட்கள் உண்டாயின என்றும் விசுவாசத்தாலே நாம் புரிந்து கொள்கிறோம். விசுவாசத்தால பல காரியத்தை நம்ம புரிந்து கொள்றோம். விசுவாசத்தை எப்படி செயல்படுத்துவது? ஒரு கத்தியை எப்படி செயல்படுத்துவது? கரத்தில் கத்தியை பிடித்து வெட்டுகிறோம். விசுவாசத்தை எப்படி செயல்படுத்துவது? உள்ளத்தில் உறைந்து கிடக்கும் விசுவாசம், மறைந்து கிடக்கும் விசுவாசம் நம் வார்த்தையினால் வெளிப்படும். தெசலோனிக்கேயர் நிருபத்திலே வளர்ந்து வரும் விசுவாசத்தை பற்றி சொல்லப்படுகிறது. விசுவாசம் காணப்படாது, ஆனால் விசுவாச சட்டம் வார்த்தையால் வெளிப்படும் பொழுது அந்த விசுவாசத்தின் ஆற்றல் உருவாக்கும் ஆற்றலாக, உலகத்தை உருவாக்கின தேவன் அந்த விசுவாசத்தை கொண்டுதான் நம் மூலம் செயல்படுகிறார். ஜீசஸ் ஹீல்ட் தி சிக் பை தி லா ஆஃப் ஃபெய்த் வேர்ட்ஸ். விசுவாச வார்த்தைகளை கொண்டே சுகமாக்கினார். பேதுரு நோயுற்றவர்களை சுகமாக்கும் சமயத்திலே வார்த்தைகளை பயன்படுத்தி சுகமாக்கினார். அப்போஸ்தலனாகிய பவுல் பிசாசுகளை துரத்தும் பொழுது வார்த்தையினால் சுகமாக்கினார். 2 பேதுரு 3:8. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். ஆண்டவரின் பார்வையில், அவருடைய கணிப்பில் ஒரு நாளை அவர் 1000 ஆண்டு போல விரிக்கவும் முடியும், 1000 ஆண்டுகளை ஒரு நாள் போல சுருக்கவும் முடியும். God can expand the time, God can contract the time. இது தேவனை பற்றிய ஒரு காரியம். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, நீங்க ஒன்று தெரிஞ்சுக்கணும். தேவனை பற்றி வேதத்தில் என்னெல்லாம் சொல்லி இருக்கிறதோ ஓரளவில் அது நமக்கும் பொருந்தும். காரணம், நாம் தேவ சாயலில் படைக்கப்பட்டவர்கள். எத்தனை பேர் விசுவாசத்தில் அவரை ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். The DNA of God can be the DNA of ourselves by faith. Faith can impart, cancel the DNA of my father, my mother, my forefathers, and take it out and rewrite. By rewriting our DNA as God's DNA, he can cancel the manifest sickness, he can cancel hidden sickness. ஆகவே ஆண்டவர் காலத்தை வெறிக்க முடியும். நீங்க பாத்தீங்கன்னா அப்படி ஆண்டவர் எங்கேயாவது செய்திருக்காரா? பைபிள்ல உதாரணம் இருக்கிறா? ஏசாயா 38:5. நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடே 15 வருஷம் கூட்டுவேன். கர்த்தரே சொல்லிட்டார், நீ செத்து போயிடுவா, எல்லாத்தையும் குடும்பத்தில் சரிப்படுத்துன்னு சொல்லிட்டார். ஆனா இவன் போய் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிறான், லார்ட், ஐ வாண்ட் அன் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் டைம். நீங்க கொஞ்சம் விரிச்சு கொடுங்க, காலத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க. டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்குறவங்க ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்த உடனே எதிர்பார்ப்பாங்க, இன்னும் 1 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா, 2 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா? அவங்க பண்ணலாம், பண்ணாமல் போயிடலாம். ஆனால் எசேக்கியாவின் ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் அவர் அதை திரும்ப 15 ஆண்டுகள் கூட்டி கொடுத்தார். யோவேல் தீர்க்க தரிசன புத்தகம் 2:25. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். இந்த கிளிகள் எல்லாம் அழித்துவிட்ட கடந்த கால பலன்களை
மீண்டும் உங்களுக்கு தருவேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்களித்திருக்கார். ஆகவே எசேக்கியா ராஜாவின் வாழ்க்கையில் பலவிதமான வெட்டுக்கிளி, இந்த வெட்டுக்கிளியில் 4 சொல்லியிருக்கு. 4 விதமான ஏஜ் குரூப். அதாவது சின்ன வெட்டுக்கிளி வந்து இலையை மாத்திரம் சாப்பிடும், அது கொஞ்சம் மூத்தது இலை கிடைக்காட்டாலும் கிளையை சாப்பிடும், பட்டையை சாப்பிடும், வயசானது. ஆகவே இந்த 4 வெட்டுக்கிளிகளும் A to Z எல்லாத்தையும் அழிக்கக்கூடும். எசேக்கியாவுக்கு 15 ஆண்டுகளை கூட்டி கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கு கூட்டி கொடுக்க முடியாதா? நம்முடைய தேவன் பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல. ஒருவருக்கு ஒரு கால கட்டத்தில் ஒரு பூகோள பகுதியில் தேவன் செய்ததை முன் உதாரணமாக கொண்டு வேறொரு காலகட்டத்தில் வாழும் வேறொரு மனிதன், ஆண்டவரே அதை நீங்க அவங்களுக்கு செய்திருக்கீங்க, யூ ஆர் நாட் அ ரெஸ்பெக்டர் ஆஃப் பர்சன்ஸ், நீங்க தனி சலுகை யாருக்கும் செய்பவர் அல்ல, எனக்கு செய்யுங்கன்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணலாம். வேதாகமத்தில் நீங்க பல அற்புதங்களை பார்க்குறீங்க. யூ ஆர் சீயிங் லாட் ஆஃப் மிரக்கிள்ஸ். ஒவ்வொரு அற்புதமும் நீங்கள் படிக்கும்போது அதில் 2 காரியங்களை செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து அந்த அற்புதத்தை செய்ததின் மூலம் எனக்கு சொல்லித்தரும் பாடம் என்ன? திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். 2வது கேள்வி, அந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு சாதகமாக அவர்கள் பேசியது என்ன, அவர்கள் நடந்து கொண்ட விதம் என்ன? ஆகவே இந்த ஒரு 21 ஹீலிங் மிரக்கிள்ஸ், அதர் மிரக்கிள்ஸ் ஆர் தேர். இந்த ஒவ்வொரு அற்புதத்தையும் நீங்கள் வாசிக்கும் போது இந்த 2 கேள்வி கேட்கணும். 1, இயேசு கிறிஸ்து இந்த அற்புதத்தில் சொல்லித்தரும் பாடம், அந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டவர்கள் கற்றுக்கொண்ட பாடம். உதாரணமாக ஃபர்ஸ்ட் போவோம், கானாவூர் கல்யாணம். வேலை வரவில்லை என்றால் நான் இந்த அற்புதத்தை செய்வதற்கான பிதாவின் சித்தம் வரவில்லை, அதுதான் அர்த்தம் வேலை வரவில்லைன்னு. அப்போ இஸ் வெயிட்டிங், அந்த டைம் அட்டாமிக் கிளாக் படி அந்த டைம் கிளிக் ஆனோடனே வேலை வந்துடுச்சு அப்படின்னு அவர் அற்புதம் செய்வார். கானாவூர் கல்யாணத்தில் இயேசு கிறிஸ்து முதலாவது உடைத்தது காலம் என்னும் அந்த சிறைப்பிடிப்பவனை. அவர் என்ன செய்தார்? தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். அதில் என்ன ஆச்சு? ஒரு திராட்சரசம் ஒருத்தருக்கு வேணுமானா அவர் திராட்சை செடியில் பழம் பழுத்து அந்த பழத்தை புழிஞ்சி ரசம் எடுத்து அந்த ரசத்தை கொண்டு வரணும். இட் டேக்ஸ் டைம், பட் ஜீசஸ் கேன் மேக் த வாட்டர் இன்டு வைன் இன் அ ஸ்பிளிட் செகண்ட். எல்கேஜி விசுவாசம் என்னது? அற்ப விசுவாசம். காற்றும் கடலும் கொந்தளித்த போது இயேசு கிறிஸ்து சீடர்களை பார்த்து விசுவாசம் இல்லாத மக்களேன்னு சொல்லல, என்ன சொன்னாரு? அற்ப விசுவாசிகளேன்னு சொன்னாரு. அற்ப விசுவாசம்னு என்ன அர்த்தம்? சொற்ப விசுவாசம் உள்ளவர்கள் பேரு அற்ப விசுவாசி. அதனால அவங்கள விசுவாசம் இல்லாதவர்களேன்னு சொல்லல, அவங்களுக்கு இருக்குது, கொஞ்சம் இருக்குதுப்பா. யுவர் ஃபெய்த் இஸ் எனஃப் ஃபார் யுவர் எல்கேஜி ஆஃப் த லா ஆஃப் ஃபெய்த். அதனால அற்ப விசுவாசம். அடுத்தது மார்க்ஸ் காஸ்பலில் வருது, தேவனுடைய விசுவாசம் உடையவர்களாக இருங்கள். எந்த பிரச்சனையும் எந்த நோயும் பார்த்து இயேசு கிறிஸ்து அப்படியே தயங்கி போல தவித்து நிற்கலை. அவ்வளோ சிம்பிளாக செத்தவங்களை எழுப்புறதுலேருந்து குஷ்டரோயை சுகப்படுத்துறதுலேருந்து அலட்டிக்கவே இல்லை. He did it so simply. முதலாம் அற்புதம் கானாவூரில் இயேசு கிறிஸ்து செய்தார். 2ஆம் அற்புதத்தையும் கானாவூரில் தான் செய்தார். அந்த 2ஆம் அற்புதத்தை செய்தது பற்றி அதை நான் சொல்ல விரும்புகிறேன். Let us read from John's Gospel chapter 4 verse 47. இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்திற்கு போய் தன் மகள் மரண அவஸ்தையாய் இருந்தபடியினாலே அவனை குணமாக்கும்படிக்கு வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். கப்பர்நகூம்ல ஏரோது ராஜாவுக்கு ஒரு ஆபீஸ் இருந்தது. அந்த ஆபீஸ்ல வேலை பார்க்கிற இம்பார்ட்டன்ட் ஆபீசர், ராஜாவினுடைய ஒரு அதிகாரி, அவர் மகன் ரொம்ப சொம்ல. கப்பர்நகூம்ல இருக்கிற அவருக்கு செய்தி வந்தது, கலிலேயாவில் இயேசு கிறிஸ்து வர்றாரு அப்படின்னு செய்தி வந்தது. உடனே இவர் மகன் சாகிறது கிடக்கிறான். ஒரு ராஜாவினுடைய உயர் அதிகாரியின் மகன் சாக கிடந்தால் என்ன செய்யணும்? அந்த காலத்தில் இருந்த சிறந்த மருத்துவரிடத்தில் சென்றிருக்க வேண்டும். அந்த நோய் மரண தருவாயில் அந்த மகன் இருந்த உடனே இயேசுவை நோக்கி போயிருக்க மாட்டான். மேபி he tried. அரசாங்க வைத்தியர்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எல்லாம் கைவரிச்சிட்டாங்க, முடியாதுட்டாங்க. கப்பர்நகூம்ல இருந்து கலிலேயாவுக்கு 35 கிலோமீட்டர். அவன் இயேசு கிறிஸ்துட்ட வந்தபோது டைம் வந்து 1 o'clock.
மத்தியானம் 1 மணி. மத்தியானம் 1 மணிக்கு இயேசு கிறிஸ்துவ சந்திச்சு, என் மகன் ரொம்ப சீரியஸாக இருக்கான், நீங்கள் கப்பர்நகூமுக்கு வரணும். அவர் இயேசுக்கு சொல்றாரு, சோமா இருப்பா, போ, உன் மகன் சோமா இருக்கிறார். 50ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். 1 மணிக்கு இயேசு சொன்னார், போ, உன் மகன் பிழைச்சிருக்கான். இவன் போல. இயேசு சொல்லிட்டார்ல, உன் மகன் பிழைச்சிருக்கான்னு, அதனால எனக்கு வேற வேலை இருக்குது. எங்க கலிலேயாவில் அஃபிஷியல் டியூட்டி, ஆன் டியூட்டியில் வந்து தன் மகனுக்கு ஹீலிங் பார்த்தோம். அதே நேரத்தில் வேலையும் செய்தால் தான் ராஜா லீவ் எடுக்கலன்னு ஆன் டியூட்டி தான் போயிட்டு வந்தேன்னு சொல்லலாம் இல்லையா? அதனால ஹீ ஸ்டேட் பேக். இதெல்லாம் உன்னிப்பாக அந்த மிரக்கலை பார்த்தா தெரியும். அவன் அங்கேயே தங்கிட்டு அதுபோது 2வது ரீசன், 34 கிலோமீட்டர் போகும்போது ஹேஸ் டு கோ இன் அ ஃபாரஸ்ட் ஏரியா. பயம், திருடர் பயம். அதனால் நாளை காலையிலே போய்க்கலாம் அப்படின்னு அடுத்த நாள் போகும்போது தான் அவங்க வேலைக்காரங்க வராங்க. 51ஆம் வசனம். அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். வேலைக்காரர் எதிர்கொண்டு வந்தனர். அப்பொழுது சுகம் பெற்றான். நேற்று 7ஆம் மணி நேரத்தில் பிற்பகல் 1 மணிக்கு காய்ச்சல் நீங்கியது என்று அவர்கள் சொல்றாங்க. அதனால there is no distance. இந்த அதிகாரி என்ன சொன்னா, நீங்க எங்க வீட்டுக்கு கப்பர்நகூம் வாங்க, 34 கிலோமீட்டர் நான் கூட்டு போறேன். பாருங்க, இயேசு கிறிஸ்து அவன் கூப்பிடுறான் இடத்துக்கு. ஜீசஸ் சொல்ல, டோன்ட் வரி அபவுட் ஸ்பேஸ், நான் இங்க இருந்துட்டே ரிமோட் கண்ட்ரோல் ஹீலிங், இங்க இருந்துட்டே உனக்கு உன் மகனை சுகப்படுத்த முடியும். டிஸ்டன்ஸ் இஸ் நாட் அ மேட்டர் டு மீ. தூரம் என்பது எனக்கு ஒரு பொருட்டு அல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்தே சுகப்படுத்துறேன். தூரம் என்பது ஒரு பொருட்டு அல்ல என்பதை விசுவாசம் நம்பும். எங்க இருக்கிறீங்களோ அந்த இடத்துல இருந்து ப்ரே பண்ணலாம். 100க்கு அதிபதி அவன் வேலைக்காரன் சோமலாம் கிடக்கான். அப்போ இயேசு கிறிஸ்துட்ட வந்து அவன் கேட்குறான், ஒரு வார்த்தை சொல்லுங்க ஐயா, 1 word will heal my servant in my house அப்படின்றான். அப்போ இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் வந்து உன் மகனை சுகப்படுத்துவேன், உன் வீட்டுக்கு வரேன்றார். இவர் ஏன் ஜீசஸ் கிரைஸ்து இந்த கவர்மெண்ட் அதிகாரியை பார்த்து, நீ போ, உன் மகன் சோமா இருக்கான், 34 கிலோமீட்டர் வர தேவையில்லை அப்படின்னு சொன்ன இயேசு கிறிஸ்து அந்த நூற்றுவர் தலைவனுக்கு சொல்றாரு, நான் வரேன் அப்படின்றாரு. அவன் என்ன சொல்லிக்கணும், நீங்க வரீங்களா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னா கட்டாயம் சோமாயிருவான். அது ஃபெய்த்தில், அது ஃபெய்த்தில் 4 மாற்று குறைவு. அவன் என்ன சொல்றான், நீங்க வர வேண்டாம் ஐயா, உங்க வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்குது. உங்க வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை இருக்குன்னு தெரியுமா? நான் 100 பேருக்கு தலைவன். ஒருத்தனாவது போனா போவான், போனா புறப்பட்டுருவான், எங்க போகணும்னு கூட கேட்க மாட்டான். போயிட்டே இருக்கும்போது தான் நான் தான் சொல்றேன் எங்க போகணும்னு. ஒருத்தனை வானா வருவான். இம்ப்ளிசிட் ஒபீடியன்ஸ். என் வார்த்தைக்கு 100 பேர் பம்பரம் மாறி சுழன்று வேலை செய்வார்கள். எனக்கே ஒரு ரோம அரசாங்கம் கொடுத்த அதிகாரத்திலேயே 100 பேர் இப்படி செய்தா, பரலோகத்தின் அதிகாரம் கொடுத்ததுனால நீங்க எல்லா நோயும் பார்த்து போன்னு சொன்னா போதும், என் வேலைக்காரன் போற மாதிரி போவான். Faith understand the authority. விசுவாசம் என்பது அதிகாரத்தை புரிந்து கொள்ளும். ஊழியக்காரர்களை களம் இறக்குவதற்கு முன்பு ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த கடைசி போதனை, வானத்தையும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்பீர்கள், ஆனா எந்த இதுவும் நம்ம சேதப்படுத்த முடியாதுன்னு சொல்ல முடியுமா? அப்படி சேதப்படுத்த முடியும் தெரிஞ்சதுனால தான் நம்ம ஓடுறோம் ஆஸ்பத்திரிக்கு. சேதப்படுத்த முடியாதுன்னு பைபிள்ல இருக்குன்னு தெரியும், அது உள்ளத்தில் இல்லை. ஸோ we need to understand the value of God's word. அதுக்கப்புறம் ஹீலிங். கர்த்தருக்குள் அன்பானுடைய ஹீலிங் வேர்ஸை நம்ம படிக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நோய் இருந்திருக்கும். ஒரு திரளான கூட்டம் இயேசு கிறிஸ்துவை தேடி வராங்க. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 30-31 வசனத்தில், அப்பொழுது சப்பானிகள், குருடர், ஊமையர்,
ஊனர் முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவினிடத்தில் வந்து அவர்களை அவர் பாதத்திலே வைத்தார்கள். அவர்களை அவர் சொஸ்தப்படுத்தினார். ஊமையர் பேசுகிறதையும் ஊனர் சொஸ்தமடைகிறதையும் சப்பானிகள் நடக்கிறதையும் குருடர் பார்க்கிறதையும் ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஹாஸ்பிட்டலில் போனீங்கன்னா கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் இருதய பிரச்சனை இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஓபிடி அவுட் பேஷண்ட்ஸாக வந்துட்டு போகிறவங்க இருப்பாங்க, வார்டில் இருப்பாங்க, ஐசியூவில் இருப்பாங்க. இங்கே வந்த மக்கள் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் ஜெனட்டிக் சிக்னஸ். கண்ணு கிடையாது, பிறப்பிலே கண்ணு கிடையாது. நான் வாசிக்கிறேன் மத்தேயு 15:30. பெரும் திரளான மக்கள் அவரிடம் வந்தார்கள். அவர்கள் தங்களோடு கால் ஊனமுற்றோர், பேச்சற்றோர், விழி இழந்தோர், உடல் ஊனமுற்றோர் மற்றும் பல நோய்களினால் அவதிப்படுபவர்களை கொண்டு வந்து அவர் காலடியில் சேர்த்தார்கள். எனக்கு ரொம்ப பிரியமான ஒரு ப்ரீச்சர் மால்டனோடோ ப்ரீச்சிங்கில் அவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்வார், ஏய், ஐ வாண்ட் டு மேக் நியூ நீ, ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் த நீ. முழங்காலில் ஆர்த்ரைட்டிஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் புது முழங்கால் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவார். பிரசங்கத்தை நிறுத்திட்டு ஆண்டவர் சொல்லிட்டாரு, புது முழங்கால் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு, அதனால் யாரெல்லாம் வாங்க அப்படின்வார். அப்புறம் நான் சொன்னேன், நீங்கள் பட்சபாதம் பார்க்குறவர்கள் இப்போ தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் லா ஆஃப் ஃபெய்த்தில், நானும் முழங்கால ஹீல் பண்ணுற கூப்பிடட்டா? ஐ கால் மெனி வேர் ஹீல். ஆண்டவர் செய்கிறத நம்ம செய்ய முடியும். நான் செய்ததை நீங்கள் செய்வீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். 31 இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஒருத்தன் சுகமானா என்ன நடக்குது? அவுட்கம், இஸ்ரவேலின் தேவன் மகிமைப்படுகிறார். பேசற்றோர் பேசுவதையும், பிறவியிலிருந்தே ஊமை, பேசல, செய்ய தான் காட்டிட்டு இருந்தான், அவன் பேசுவதையும், உடல் ஊனமுற்றோர், கால் இல்லாதவன், ஒரு கால் இல்லாதவன் கால் வளர்ந்துருச்சு, அப்படியே வளர்ந்துச்சு. இந்த மாதிரி கிரியேட்டிவ் மிரக்கிள் இப்பவும் நடக்குது. ஐ ஹவ் ரெட் புக்ஸ், ஐ ஹவ் சீன் வீடியோஸ். ஒரு 500 வீடியோ வச்சுருக்கேன், ஆல் மிரக்கிள் வீடியோஸ். ஆலன், ஏஏ ஆலன், மைட்டி மேன் ஆஃப் காட். அவருடைய அந்த காலத்தில் டிவியெலாம் ப்ரொஃபஷனல் கேமரா கிடையாது, எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் தான் ஆரம்ப காலத்து கேமரா. ஒரு 24 டிவிடி வச்சுருக்கேன். ராவும் பகலும் போட்டு போட்டு பார்த்து, நீங்கள் பட்சபாதம் இல்லை அப்படின்னு. அவர் ஏஏ ஆலன் மீட்டிங் வந்து டென்ட் மீட்டிங், பெரிய டென்ட் போட்டிருப்பாங்க, அங்கே வருவாங்க. அவங்ககிட்ட வர்றவங்கெல்லாம் எப்படி தெரியுமா? டாக்டர்கள் கைவிட்டு நீ இன்னும் ஒரு வாரத்தில் செத்து போவ, 15 நாள் தான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பின கேஸு ஸ்ட்ரெச்சரில் வச்சு, வீல் சேரில் வச்சு கொண்டு வருவாங்க. வீல் சேரில் கொண்டு வந்து அவர் இங்கே நின்றுக்குவார். நின்றுட்டு, இப்போ நான் 3 சொல்லும்போது என் நிழல் உன் மேலே விடும், நீ எந்திரிச்சு நடக்கணும்னு வர. அவங்க வீல் சேரில் ஒருத்தன் வந்து அப்படியே அவன் காது கூட கேட்காம அவர் மயக்கத்தில் இருப்பான். இவர் 1 2 3 மை ஷேடோ ஃபால்ஸ் ஆன் யூ அப்படின்வார். உடனே அவன் முடிச்சிருவான். முடிச்ச உடனே எந்திரிச்சிருவான். எந்திரிச்ச உடனே இவர் என்ன செய்வார்? ஆலன் அந்த வீல் சேரில் உட்காந்துக்காரு, நீ தள்ளிட்டு போ அப்படின்வார். அவன் தள்ளிட்டு போ. when you see a miracle like that again and again, பைபிளில் படிக்கிறோம், அதை நம்முடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதர் செய்கிறாரு அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு விசுவாசம் வளருமா வளராதா? விசுவாசம் கேள்வியினால் வளரும், விசுவாசம் பார்ப்பதினால் டபுளாக வளரும். சரியா? 3வது, கிரியேட்டிவ் மிரக்கிள்ஸ். லா ஆஃப் ஃபெய்த் கேன் டூ சம் கிரியேட்டிவ் மிரக்கிள். மார்க் 9:25. அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். ஆண்டவர் அதட்டினார். எபிகாசோ, எபிடமோவோ, எபிடமீசன் எல்லாம் கிரேக்க வார்த்தைகள். இயேசு கிறிஸ்து அதட்டுறது. அதட்டுறது எப்படி தெரியும்? இவனை விட்டு போப்பா பிசாசே, இது அதட்டுறதா? ஏய் போ, அதான் அதட்டுறது. அதட்டுறது குரல்ல வரும். அதனால பிசாசு துரத்தும் போது குரல் முக்கியம். எனக்கு காது கேட்காது, வாய் பேச முடியாது. 2 ப்ராப்ளம், மேஜர் ப்ராப்ளம். அது 2ம் ஆவியினால் வருது, ஈவில் ஸ்பிரிட்னால் வருது. அவர் சொன்னார், செவிடும் ஊமையுமான ஆவணியை
இவனை விட்டு போ, இனி இவனுக்குள் பிரவேசிக்காதே. 2 பார்ட். அந்த பிசாசு போன பிசாசு இயேசு கிறிஸ்து போனோடனே மறுபடியும் வரும். அதனால திரும்பி அவனுக்குள் வராதே என்று கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். கட்டளையிடும் ஆண்டவர் நம் ஆண்டவர். இப்போ அவர் கட்டளையிட மாட்டாரு, அவர் கட்டளையிடுறதுக்கு நம்ம வாயத்தான் வாங்குவார். He hires our mouth, or rather makes use of our mouth to cast out the demons. பிசாசுகளை துரத்துவதற்கு அவர் நம் குரலை கடன் வாங்குவார். அற்ப விசுவாசியாய் இருக்கிற நாம் விசுவாசத்தில் வளர்ந்து தேவ விசுவாசம் வர்ற வரைக்கும் தேவன் நம்மை எதிர்பார்த்துட்டு இருக்கார். ஆண்டவர் நம் பேரில் வைத்திருக்கும் எதிர்பார்ப்பு அசாதாரணமான எதிர்பார்ப்பு. ரொம்ப எதிர்பார்க்கிறார். அவர் செய்ததை நம்ம அப்படியே செய்யணும்னு எதிர்பார்க்கிறார். இது உண்மையா இல்லையா? உங்க ஆண்டவர் அவர் செய்த அற்புதங்கள்லாம் உங்களை செய்யணும்னு எதிர்பார்த்தாருன்னா நீங்க இப்போ எந்த கிளாஸ்ல இருக்கீங்க, எவ்வளவு செய்துக்கிட்டு இருக்கீங்க, எவ்வளவு செய்ய போறீங்க? If you yourself are a victim of sickness or something else, அப்புறம் உங்களே சோப்படுத்தலாம், நீங்கள் எப்படி மற்றவங்களை போய் சோப்படுத்தணும்? நம்முடைய கடந்த கால வாழ்க்கையிலே கசப்பான அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கலாம், பல தோல்விகள் ஏற்பட்டிருக்கலாம். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு ஏற்பட்ட காயங்கள், ஏற்பட்ட தோல்விகள், இவைகளெல்லாம் நம் உள்ளத்தில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த பாதிப்பு நீங்கினால் நாம் மிகவும் திறம்பட விசுவாச வாழ்க்கையில் செயல்படக்கூடும். ஆகவே when we accept the Lord Jesus Christ, still பழையவைகள் ஒளிந்து போயினா ஆவியில் தான் பழையவைகள்லாம் ஒளிஞ்சு போச்சு, ஆனால் மனசில் ஒளிஞ்சு போல. அதை ஆண்டவரை டீல் பண்ண சொல்லி அழைக்கணும். ஒன் டே ஐ ஆஸ்க் த லார்ட் ஜீசஸ், லார்ட் கம் இன் டு மை மெமரி லேன். என்னுடைய கடந்த கால நினைவு என்னும் அந்த சாலையில் ஜூன் மாதம் 28ஆம் தேதி 2015ஆம் ஆண்டில் நிற்கிறேன் நான் ஆண்டவரும். ஸோ வி ஆர் வாக்கிங் இன் த மெமரி லேன். நினைவாற்றல் உள்ள அந்த பகுதியில் நடக்கிறோம். 2015 நடந்த காயங்கள் அவர் கிளையாத்தின் பிசின் தைலம் போட்டு ஆற்றார். 14, 13 அப்படியே போயிட்டு எனக்கு எப்பொழுது நன்மை தீமை அறியத்தக்க ஏஜ் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி வந்தோ அது வரைக்கும் நடந்து எல்லாத்தையும் எரேஸ் பண்ண பிறகு யூ டூ இட் 2 or 3 times பிகாஸ் வாட் இஸ் ரிஜிஸ்டர்ட் இன் த மைண்ட் ஷுட் கோ டு த ஸ்பிரிட். அது போயிடுச்சுன்னா தென் யுவர் எஃபிஷியன்சி ஆஃப் ஃபங்க்ஷனிங் வில் இன்க்ரீஸ். நீங்கள் திறம்பட வேலை செய்ய ஆரம்பிப்பீர். நாம் விசுவாசத்தில் வளர்ந்தார். வரும் காலம் மிகவும் கொடுமையான காலம், கடுமையான காலம். அந்த காலத்துக்குள் கடந்து செல்ல வேண்டும் என்றால் ஒன்லி அவர் ஹெல்ப் இஸ் த லா ஆஃப் ஃபெய்த். ஆகவே காலத்தை மேற்கொண்டார், இடத்தை மேற்கொண்டார், பிசாசுகளை மேற்கொண்டார். எல்லாம் மேற்கொள்கிறது தான். நீங்கள் அடிக்கடி பிசாசுக்கு அவன் பயோகிராஃபியை சொல்லணும். அவன் பயோகிராஃபி என்ன? டிமோஷன், டிமோஷன், டிமோஷன். ப்ரொமோஷனுக்கு ஆப்போசிட் டிமோஷன். அவன் வானத்தில் இருந்தான், ஆண்டவருக்கு பக்கத்தில் அப்படியே வைரக்கற்கள் அதான் இருந்தது. அங்கேருந்து டிமோஷன் ஆகி நடுவானத்துக்கு வந்தான். நடுவானத்திலிருந்து சண்டை உண்டாயிட்டு, யுத்தம் உண்டாயிட்டு, அங்கேருந்து பூமியில் தள்ளினார். பூமியில் தள்ளி இதோட இது வரைக்கும் பயோகிராஃபியில் நிற்கிது. இன்னும் எங்கே போட போகிறாரு? நரகத்தில். இது நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவனுக்கு கொஞ்சம் பயம் வந்துடும். இவன் நல்லா தெரிஞ்சவன், இவனை விழுங்கலாமோன்னு தேடி தெரிகிறவன் இவனை விழுங்க முடியாதுன்னு ஒரு தீர்மானத்துக்கு வந்துடுவான். அப்போ தான் நம்ம பிழைப்போம். அவன் பார்க்குறான் எவனை விழுங்கலாமோன்னா என்ன அர்த்தம்? எவனுக்கு வசனம் தெரியலை ஒன்று, எவனுக்கு வசனம் தெரிஞ்சும் விசுவாசம் இல்லை, இதுதான் எவனை விழுங்கலாமோ அந்த கேட்டகரி. இந்த 2 கேட்டகரி தான் ஒழிஞ்சிருவான். நிறைய பேர் அவனுடைய வயத்தில் தான் இருக்கும். ஏன்னா ஒழிஞ்சிட்டான். சரீரம் தான் இங்கே இருக்குது. ஃபிசிக்கலி ஸ்பிரிச்சுவலி ஸ்பீக்கிங் வி ஆர் விழுங்கிட்டான். நம்மளை பார்த்தபோது நல்ல ரோஸ்டட் கிரில்டு விசுவாசி, கிரில்டு சிக்கன் இருக்குல்ல அது மாதிரி. அதனால் அவன் விழுங்கிட்டான். ஆனால் யாரை விழுங்க முடியாது? வசனம் தெரியும், வசனத்தை நம்புகிறேன். உன் வாழ்க்கை வரலாறை சொல்லட்டுமா?
எவனாவது உன் வாழ்க்கை வரலாற்றை சொல்லட்டுமான ஒரு பையனை கூப்பிட்டு மேடையில் ஏற்றி அவன் எத்தனை பரீட்சையில் ஃபெயில் ஆனான்னு சொன்னாக்கி எப்படி இருக்கும் கேமராவுக்கு முன்னால்? அதை மாதிரி தான் அவனுக்கும். இந்த நிகழ்ச்சியை உலகத்தின் பல பாகத்தில் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், இந்த நிகழ்ச்சியை பல தொலைக்காட்சியின் மூலமாக பார்க்க இருக்கிறவர்கள், இந்த செய்தி உங்களுக்கு தான், இந்த ஜெபம் உங்களுக்கு தான். இந்த ஜெபத்தின் மூலம் விசுவாச வார்த்தைகளை கொண்டு பேதுரு நோய்களை துரத்தினான். விசுவாச வார்த்தைகளை கொண்டு பவுல் பிசாசுகளை துரத்தினான். விசுவாச வார்த்தைகளை கொண்டு இயேசு கிறிஸ்து எல்லா அற்புதத்தையும் செய்தார். தேவன் விசுவாச வார்த்தைகளை கொண்டு உலகத்தை படைத்தார். ஆகவே படைப்பின் தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். உங்கள் உடலில் எந்த பகுதியில் பிரச்சனை, the Lord either rectifies or replaces that organ. அது ஒரு கிட்னி ஃபெயிலியராக இருக்கலாம், அல்லது ஒரு ஹார்ட் ஃபெயிலியராக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, தேவனுக்கு தலைவலியும் கேன்சரும் ஒன்று தான். இது பெரிய நோய், இது டெர்மினல் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் விசுவாசிங்க. உங்களுக்கு விசுவாசம் இல்லையா? லார்ட் send forth the gift of faith. அவங்க எனக்கு விசுவாசம் இல்லையே இந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள நினச்சிட்டு இருக்கலாம். விசுவாசம் என்னும் வரத்தை அவங்களுடைய உள்ளத்தில் அனுப்புங்க. திடீர்னு அவங்களுக்கு ஒரு விசுவாசம் வரட்டும். நீங்கள் கொடுக்குற விசுவாசம், அந்த விசுவாசத்தில் அவங்க சுகமடைஞ்சா அவங்க விசுவாசத்தை வளர்த்து கொள்வாங்க. When I say 1 2 3, you may get your miracle. You will get a touch of the Lord in your shoulder. That's what God is telling me. When you say, Pastor, when you say 1 2 3, I will appear and touch, tells my master so clearly. 1 2 3. Thank you, Lord, for touching thousands of people across. Those who are watching, those who are going to watch. I see the miracle is happening all across. Lot of testimonies will come. I can see it in the realm of the Spirit. Thank you, Lord. Thank you in Jesus' name. இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.
நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, என்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, என்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், காருண்யத்தை என்னை போற்ற வந்தோம். சேர்ந்து நன்றி சொல்லி காருண்யத்தை என்னை போற்ற வந்தோம். வார்த்தையால் வார்த்தையினால் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, என்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, என்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. எல்லா கரங்களையும் தட்டி உற்சாகமா பாடலாமா, சந்தோஷமா நன்றி நிறைந்த உள்ளத்தோட இயேசுவை தொழுது கொள்வோம். காற்றுமில்ல மழையுமில்ல, ஆனாலும் வாய்க்கால்கள் நிரப்பினீரே. காற்றுமில்ல மழையுமில்ல, ஆனாலும் வாய்க்கால்கள். மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து காற்றுமில்ல மழையுமில்ல, ஆனாலும் வாய்க்கால்கள் நிரப்பினீரே. காற்றுமில்ல மழையுமில்ல, ஆனாலும் வாய்க்கால்கள் நிரப்பினீரே. சொல்லுங்க. வார்த்தையினால் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, இன்னும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, இன்னும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. எல்லாரும் சந்தோஷமா நீங்க இப்ப சிரிச்சுட்டே பாடணும். எல்லாரும் சோகமா இருக்கிறீங்க, உங்க பல்லெல்லாம் தெரியட்டும் ஏசப்பாவுக்கு. நல்லா சிரிச்சுட்டு கரங்களை தட்டி பாடுங்க. அவருடைய சமூகத்துல சோர்வெல்லாம் இருக்க கூடாது. நல்ல சந்தோஷமா கரங்களை தட்டி உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து வந்தீர். உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். எல்லாரும் சேர்ந்து உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். உங்க சத்தத்தை உயர்த்தி உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும். வார்த்தையாலே வார்த்தையினால் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, என்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, என்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். இயேசுவே வார்த்தையினால் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, என்னும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, என்னும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. அவர் மேலும்
எழுந்து நின்று அந்த தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். நம்மை கைவிடாமல் ஒரு நாளும் நம்மை விட்டு விலகாத தேவன், இமை பொழுதும் உன்னை கைவிடாத தேவன் என்று சொன்னது உணர்ந்து சொல்ல போகிறோம். கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தேன். கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட. உங்க சத்தத்தை உயர்த்தி, கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தேன். கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தேன். வார்த்தையினால் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி. வார்த்தையினால் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவே. கரங்களை உயர்த்தி நன்றி சொல்வோம். உயிருள்ளவரை என்னும் குறையாமல் காத்திடும் இயேசுவே. உயிருள்ளவரை என்னும் குறையாமல் காத்திடும் நல்லவரை நன்றி சொல்வோம். உயிருள்ளவரை என்னும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நம் வெட்கப்பட்ட தேசத்திலே நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் மாற்றுகிற தேவன். அந்த தேவனை உயர்த்தி சொல்லுங்க. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. சொல்லுங்களேன். வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும். நல்ல சந்தோஷமா. வெட்கப்பட்ட கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. சொல்லுங்க. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கி. வார்த்தையாலே வார்த்தையினால் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி. கரங்களை உயர்த்தி நன்றி சொல்வோம். இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, நன்றி சொல்வோம். உள்ளவரை என்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை நன்றி சொல்வோம். உள்ளவரை என்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை நன்றி சொல்வோம். உள்ளவரை என்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை நன்றி சொல்வோம். உயிருள்ளவரை என்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. கரங்களை தட்டி அந்த தேவனை மகிமைப்படுத்துவோமா? அவர் பெரியவருக்கு நன்றி இயேசுவே. எல்லா கணமும் மகிமை உமக்கே. இயேசுவின் மூலம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை